இருந்தாலும் உங்களுடைய முடிவோ அது சம்பூரணமாய் இருக்கும். எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்ல விரும்புகிறீங்க? எத்தனை பேர் இன்னும் கர்த்தரை உயர்த்த விரும்புகிறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என்னுடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் எனக்காக தேவன் வைத்திருக்கிற முடிவு அது சம்பூரணமாய் இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, உங்களை அதிகமாக நேசிக்கிற அந்த தேவன், உங்கள் கரத்தை பிடித்திருக்கிற அந்த தேவன் உங்களுக்கு சம்பூரணமான ஒரு முடிவை வைத்திருக்கிறார். பாருங்க, நாம் சில முடிவுகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து சில காரியங்களில் ஒரு முடிவை நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் நல்லா நினைத்துக்கோங்க, நம்மளை உருவாக்கின தேவன் நம்மளை உருவாக்குவதற்கு முன்பதாகவே அவர் திட்டங்களை தீட்டி வைத்திருக்கிறார். அதன்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கவும் போகிறது அன்பானவர்களே. அப்போது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முடிவு இப்பொழுது இருக்கிற மாதிரியான ஒரு சாதாரண நிலையில் அது காணப்பட போகிறது கிடையாது. அது சம்பூரணமான ஒரு முடிவைத்தான் கர்த்தர் நம்மளுடைய முடிவிலே வைத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்மளுடைய துவக்கம் அது ரொம்ப அற்பமாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு நல்ல சம்பூர்ணமான வாழ்க்கையின் தரத்தின் நாட்களை நான் நியமித்து கொடுப்பேன். கைகளை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக, நான் இப்போ போகிற காரியத்தை பார்த்து முடிவெடுக்க போகிறது அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தை பார்த்து நான் முடிவு எடுக்க போகிறதல்ல. ஏற்கனவே என் முடிவை நன்மையாக எழுதி வைத்திருக்கிற தேவன், என் தலையெழுத்து அது நன்மையாய் முடிய போகிறது. ஓ, எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? என் துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் என்னுடைய முடிவோ அது சம்பூரணப்படும். ஏன்னா உங்கள் முடிவு யார் கரத்தில் இருக்குது? பிசாசின் கையில் இல்லை. உங்கள் முடிவு மனுஷன் கையில் இல்லை. உங்களுடைய அடுத்த ஆசீர்வாதத்தினுடைய துவக்கம் ஏதோ ஒரு மூன்றாவது மனிதனுடைய கரத்தில் அல்ல, அது என் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. எனவே என்னுடைய துவக்கத்தை காட்டிலும் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிற காரியங்கள் இனிமேல் அது சம்பூரணமாயிருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. நம்பிக்கையே இல்லாமல் நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு காணப்படலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நல்ல ஜெயத்தின் ஓட்டத்தை நமக்கு முன்குறித்து வைத்திருக்கிறார். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு நல்ல ஜெயத்தின் ஓட்டத்தை நமக்கு முன்குறித்து வைத்து இருக்கிறார். அன்பானவர்களே, அதுதான் வருகிற நாட்களிலும் நமக்கு நிறைவேற போகிற ஒரு காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்கள் முடிவு அது மகிமையாயிருக்கும். உங்களுக்கு வரப்போகிற காரியங்கள் நாட்களும் அது மகிமையாயிருக்கும். எத்தனை பேர் உண்மையா ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இனி ஜெயமான காரியங்களை கர்த்தர் என் வாழ்க்கையில் துவங்கி வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் இப்போ போகிற எந்த ஒரு ஒஸ்டான சுச்சுவேஷனில் ஒருவேளை நீங்கள் போகலாம். கையில் ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒன்றும் இல்லை, குடும்பத்தில் ஒன்றும் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, சரீரத்தில் பலன் இல்லை. எதுவாக இருந்தாலும் சரிங்க, தேவன் ஒரு சம்பூரணமான ஒரு முடிவை தர அவர் விரும்புகிறார். தோல்வியை கண்ட உங்களுக்கு ஜெயமான காரியங்களை சாத்தியப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். விரக்தியாய் காணப்படுகிற உங்களுக்கு அந்த ஜெயமான காரியங்களை சாத்தியப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்போ உங்க முடிவு எப்படி இருக்க போகுதுன்னா, அது மேன்மையாக இருக்கும். இன்னொரு புறம் அது சாட்சியாகவும் காணப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் உங்க வாழ்க்கையில ஜெயமான நாட்களை அவர் அமைத்து தர போகிறார். எத்தனை பேர் உண்மையா விசுவாசிக்கிறீங்க? ஜெயமான நாட்கள் அதை அமைத்து தருவார். அன்பானவர்களே, கர்த்தர் செய்வார்.
ஒருவேளை இந்த வார்த்தைகள் உங்களுக்கு விசுவாசிக்க முடியாமல் அப்படியே ஒரு திணறி போய் நீங்கள் உக்காந்துருக்கலாம். அதெல்லாம் பாருங்க, நடக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வைங்க. இவைகளை காட்டிலும் அவர் பெரியவர் என்பதை விசுவாசிங்க. ஆபிரகாம் அப்படித்தான் விசுவாசித்தார். அதனால தான் தேவன் அதை நீதியாக எண்ணினார். யாக்கோபு அப்படித்தான் விசுவாசிச்சார். அதிகாலையிலே அவருக்கு ஒரு அற்புதம் நடந்தது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. இப்போ போயிட்டு இருக்கிற இந்த அழுகையின் பாதை, இப்போ போயிட்டு இருக்க இந்த பலவீனத்தின் பாதை, இப்போ போயிட்டு இருக்கிற ஒரு ஆசீர்வாதமும் இல்லாத பாதை, இவை எல்லாவற்றுக்கும் கர்த்தருக்கு உள்ளத்தின் from the bottom of the heart, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துங்க. உங்கள் கையில் ஒன்றும் இல்லையோ, உன் குடும்பத்தில் ஒன்றும் இல்லையோ, உன்னை அசட்டை பண்ணுறாங்கள எல்லா காரியத்தையும் சற்று ஒதுக்கி விட்டு நீங்கள் சொல்லுங்க, இப்பொழுது நடக்கிற காரியங்களின்படியே என் வாழ்க்கை நாளைய தினத்தில் அமைய போகிறது அல்ல. இப்பொழுது அழுகிற நான் நாளைய தினம் மகிழும்படியான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். என்னுடைய துவக்கம் அது அற்பமாயிருந்தாலும் எனக்கு ஒருத்தர் சம்பூரணத்தை உண்டு பண்ண உருவாக்கின தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் போகிற சூழ்நிலையை பார்த்து பேசுங்க. அது வறட்சியை பார்த்து பேசுங்க. இதே மாதிரி காரியம் வாழ்க்கையில் தொடர்ந்து நீடிக்கப்பட போகிறது கிடையாது. எனக்கு ஒரு சம்பூர்ணமான முடிவு இருக்குது. சரீரத்தில் பலவீனம் வருதா, சரீரத்தில் கை வைத்து சொல்லுங்க, எனக்கு இதே மாதிரி நான் பாடுபட போகிறது கிடையாது. எனக்கு ஒரு சம்பூர்ணமான முடிவை கர்த்தர் தரப்போகிறார். இப்படிப்பட்ட ஒரு கடனில் சிக்கியிருக்கிறேன்னா இன்றைக்கு போகிற இந்த நிலைமையில் நான் இனி வரப்போகிற நாட்களும் இருக்க போகிறது கிடையாது. தேவன் எனக்கு ஒரு சம்பூர்ணமான முடிவை தரப்போகிறார். எனக்கு உயர்வே வரலை, என் உழைப்புக்கு ஊதியமே ஒரு பெருக்கமோ ஆசீர்வாதமும் வரலன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சொல்லுங்க, இதே சூழ்நிலை என் வாழ்க்கையில் இருக்க போகிறதல்ல, கர்த்தர் எனக்கு சம்பூரணத்தை கட்டளையிட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இப்பொழுது போய்கொண்டிருக்கிற பாதைகள் இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் இனி நான் நினைத்தாலும் பார்க்க மாட்டேன். தேவன் என்னை மகிமையாய் நடத்த போகிறார். தேவன் என்னை உற்சாகப்படுத்தி நடத்த போகிறார். தேவன் அந்த இலக்கை நான் அடையும்படி என்னை ஓடச் செய்ய போகிறார். வெற்றியே இல்லாத சில பேருடைய வாழ்க்கையில வெற்றிகளை நீங்க பார்ப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா! நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறேன் அன்பானவர்களே. அந்த வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போகிறது. சிலர் ஓட்ட பந்தயத்தில் ஓடவே முடியாத அளவுக்கு உட்கார்ந்துருக்கிறீங்க. சிலர் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் ஓடினதை பார்க்குறீங்க. நான் சொல்லட்டுமா, அந்த முடிவு என்கிற அந்த இலக்கிலே நம்மளுடைய குதிரை தான் ஓடி போய் நிற்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய துவக்கம் வேணா ஆமையா போல பொறுமையா கர்த்தர் நகர்த்தலாம். சில ஜபங்கள் எல்லாம் கர்த்தர் பொறுமையா கேட்கிறாரப்பா, பொறுமையா செய்யறாரப்பா, எனக்கு மட்டும் ஏன்பா உடனே செய்ய மாட்டாரு? இப்படி பொறுமையா நகர்த்துறாரு. நல்லா கவனிங்க, கர்த்தர் பொறுமையாய் நகர்த்துற நீங்கள் தான் உங்கள் சத்துருக்களை விட முதல்ல இலக்கை அடைய போகிறதும் நீங்கள் தான். உங்களுக்கு முன்னாடி யார் எத்தனை பேர் ஓடினாங்க என்பது முக்கியம் அல்ல. உங்களுக்கு முன்னாடி யார் ஆசீர்வாதத்தை சந்தோஷமா பெற்றுக்கொள்ள ஓடுறான்றது முக்கியம் அல்ல. முடிவு என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். நாம் தான் அதில் ஜெயிக்க போகிறோம். ஹல்லேலூயா! எத்தனை பேர் சத்துரு வெட்கப்படும்படி சொல்ல போறீங்க? சத்துரு என் வாழ்க்கையில் என்ன கொண்டு வந்தாலும், தோல்வியை கொண்டு வந்தாலும், என் ஆசீர்வாதத்தை முடக்கினாலும் அதை பார்த்து சொல்லுங்க, என் முடிவு சம்பூர்ணமா இருக்குன்னு எப்பயோ அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. நீ அப்பாலே போ இயேசுவின் நாமத்தில். எத்தனை பேர் சத்துருவை பார்த்து சொல்ல போறீங்க? உங்க சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்க, சத்துருவை பார்த்து சொல்லுங்க, பலவீனத்தை பார்த்து சொல்லுங்க, வறட்சியை பார்த்து சொல்லுங்க, இவை எனக்கு முடிவு அல்ல. என் தேவன் ஏற்கனவே ஒரு பெரிய டிக்ளரேஷன் எனக்கு கொடுத்துட்டார். அவர் செய்ய போறதை சொல்லிட்டார். இவைகளை குறித்து நான் கலங்க போகிறது கிடையாதுன்னு ஒதுக்கி வச்சுட்டு என் இலக்கு கர்த்தரோடு நான் அந்த இலக்கை அடைய போகிறேன். ஹல்லேலூயா! ஜெயத்தை காணாத என்னுடைய ஓட்டம் ஜெயத்தை பார்க்க போகிறது. எத்தனை பேர் வியக்க போறாங்கன்னு தெரியல. உங்களுடைய ஓட்டம் அப்படி ஜெயமா இருக்க போகிறது. ஹல்லேலூயா! கையை உயர்த்தி சொல்லுங்க, என் ஆரம்பம் அது அற்பமாய் இருந்தாலும் என் முடிவு அது சம்பூரணத்தை தேவன் தருவார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! உங்கள் துவக்கத்தை பார்த்து
அநேகர் ஒருவேளை கிண்டல் அடித்திருக்கலாம். இந்த துவங்கி இருக்கிற சில காரியங்களை குறித்து நெகட்டிவாக பேசலாம். சில துவங்கி இருக்கிற சில காரியங்கள் பாருங்க, கர்த்தர் அந்த காரியம் எல்லாவற்றிலும் ஜெயமான முடிவை தருவார் என்பதை முதல்ல நாம் தான் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா! இந்த மனிதர்கள் பாருங்க, நம்ம எல்லாம் ஒரு சாதாரண மனுஷர்கள். நம்மெல்லாம் புல்லுக்கு ஒப்பானவைகள். காலையில் பூத்து மாலையில் வாடுகிற ஒரு சாதாரண ஒரு பூக்களை போல இருக்கிறவங்க. அப்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இவைகளை சொல்லுகிறார், வாக்குரைக்கிறார், செய்ய விரும்புகிறேன் என்று சாதாரண நம்மளுடைய வாழ்க்கையிலே அவர் ஏன் சொல்ல வேண்டும்? சாதாரணமாய் போகிற நம்முடைய வாழ்க்கையின் ஜீவியத்தில் ஏன் தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார் என்றால், பாருங்க, சாதாரணமானவனுக்கு ஒரு மகத்துவமான காரியத்தை செஞ்சாதான் அவரைக்கு சாட்சியாய் காணப்பட முடியும். நல்ல ஞானம் உள்ளவனை கர்த்தர் தேடி போகல, நல்ல பலன் வாய்ந்தவர்களை கர்த்தர் தேடி போகல, எல்லாத்தையும் செய்வதற்குரிய கெப்பாசிட்டி இருக்கிறவனை தேவன் தேடி போகல. பாருங்க, ஒன்றுத்துக்கும் உதவாத அற்பமானவைகள், அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாதவைகளை தான் அவர் தேடி வரார். ஏன்னா அவர்கள் மூலம் செய்தால்தான் அவர்களுக்கு உண்மையாகவே தெரியும், ஐயோ நாங்கள் சாதாரண அற்பமானவன், கர்த்தர் தான் இதை செய்தார் என்கிற வாக்கை, அவருடைய சாட்சியை நாம் பகிர்வதற்காகவே தேவன் சாதாரண ஒரு பூக்களை போல, புழுவை போல, ஒரு சாதாரண மண் பாண்டத்தோடு கூட தேவன் இன்றைக்கு பேசுகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் ஒருவரே தேவன். கர்த்தர் ஒருவரே தேவன். அவர் சிருஷ்டிக்கிறவர். நான் சாதாரணமானவன். என் வாழ்க்கையில் அவர் வார்த்தை வந்துருச்சு. என் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் என் முடிவோ கர்த்தர் கரத்தில் இருக்கிறதுனால் அது சம்பூர்ணப்படுத்துவார். அது சம்பூர்ணம் என் வாழ்க்கையில் வர்றதுனால தான் அவர் மகிமைப்பட போகிறார். அந்த சம்பூர்ணம் என் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறதுனால தான் ஒரு சாட்சி அவர் நாம மகிமைக்காய் இருக்க போகிறது. எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா! கர்த்தர் ஒரு மனிதனோடு இருந்தால் அவனுடைய இந்த கீழான நிலைமைகள் மாறும். அன்பானவர்களே, அப்போ உங்கள் துவக்கம் அற்பமாக இருக்குதுன்னா நீங்கள் ஒரு கவலைப்படாதீங்க. மேன்மையான காரியத்தினுடைய முடிவை தான் கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிறார். அப்போது உங்கள் முடிவு சம்பூரணமாக தான் இருக்கும், கவலைப்படாதீர்கள். பாருங்க, இந்த அற்பமான ஆரம்பத்தை பார்த்து இந்த கேலி செய்கிற ஒரு கூட்டம் இருக்கு பார். அப்பா, நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட ஜபத்தில் கேட்டு 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 பொறுமையாக, ஐயோ கர்த்தர் மனசு நோகாதபடி, கர்த்தர் துக்கப்படாதபடி, ஐயோ கர்த்தருடைய கோபம் நம்ம மேலே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கீழ்ப்படிதல் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட பார்த்து பண்ணுவோம். ஆனால் அதெல்லாம் ஒரு கூட்டத்துக்கு பார்த்திங்கன்னா கிண்டலும் கேலியும் கூத்துமாய் காணப்படும். பாருங்க, நம்மளுடைய ஆரம்பம் அந்த அற்பமான நிலையில் இருக்கிறதை குறித்து அவர்கள் கேலி பேசுவார்கள். என கண்பானவர்களே, நான் உங்களோடு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். நம்மளோடு இருக்கிற தேவன் அவர் பெரியவர். அவர் கரத்திலே நானும் நீங்களும் இருப்பதினால் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தின் முடிவு அது வரப்போகிறது. அந்த ஜெயத்தினுடைய துவக்கத்தின் அந்த அலைகளை, அந்த வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். அப்போ நம்மளை பார்த்து நகைக்கிறான் பார், நம்மளை கிண்டல் செய்கிறான் பார், நம்மளுடைய உழைப்பை பார்த்து அற்பமாக பேசுகிறான் பார், அவனெல்லாம் வாய்கள் பொத்தி கொள்ளும்படி தான் நம்மளுடைய உயர்வு கர்த்தரால் காணப்பட போகிறது. எத்தனை பேர் இதில் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு மற்றவங்க அற்பமாக பார்க்குறாங்க? பிரதர், அவனுடைய பார்வையே என்னை ஒரு மாதிரி பிச்சைக்காரனை பார்க்குறத போல பார்க்குறாங்க. அவங்க என்னை பற்றி பேசும் பொழுதே ஒரு இழிவாக பேசுகிறாங்க. என்னுடைய வேலையை பார்த்து, என் குடும்பத்தை பார்த்து, என் ஊழியத்தை பார்த்து, என்னுடைய குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கலைன்னு பார்த்து, இப்படிலாம் எனக்கு இருதயம் மனசு நோகிற மாதிரி
அற்பமாக பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. அவர்கள் பேசினது உங்கள் சிந்தனை கூட மறந்துவிடும். கர்த்தருடைய இருதயம் அந்த காரியத்தை மறக்காது. அதற்கு தம்முடைய பிள்ளைகள் முகத்தை வெட்கப்படாமல் இருக்க கர்த்தர் மகத்துவமான ஜெயத்தை அவர் கட்டளையிடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? பாருங்க, ஒருவேளை நீங்கள் ஒரு புதிய ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸை துவங்கி இருக்கலாம். ஒரு சின்ன ஒரு ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். உங்கள் பலனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பைக்கை கொடுத்துருக்கலாம். உங்கள் பலனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு நகைகளை நீங்கள் வாங்கியிருக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் வருமானம் வந்திருக்கலாம். இதெல்லாம் பார்த்து மனது நோகும்படியான வார்த்தைகள் இந்த உங்களுக்கு பார்த்து பேசியிருந்தார்கள் என்றால் அதை குறித்து கவலைப்படாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காரணம், உங்கள் துவக்கத்தை விட உங்கள் முடிவு மேன்மையாய் காணப்பட போகிறது. ஹல்லேலூயா! உங்கள் துவக்கத்தை காட்டிலும் உங்களுடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும். அவர் அற்பமானவை தான் ஆசீர்வாதமாக மாற்றுவார். அவர் அற்பமானவளை தான் ஆசீர்வதிக்கப்பட்டவளாகவும் மாற்றுவார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் கொஞ்சத்தை பார்த்து, உங்கள் வீட்டை பார்த்து, உங்கள் பிஸ்னஸ் பார்த்து, சரீரத்தில் இருக்கிற கொஞ்சம் பலனை பார்த்து, உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நகையை பார்த்து, கொஞ்சம் ஆசீர்வாதத்தை பார்த்து, அதை மற்றவன் கண்ணுக்கு இழிவாக இருக்கலாம். ஆனால் தேவன் பாருங்க, அந்த இழிவாய் பார்க்கிற கண்கள், இழிவாக பேசுகிற நாவுகள் எல்லாம் அது வியப்படைய போகிறது. யாரை பார்த்து தெரியுமா? உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து. கர்த்தருக்கு தெரியும் நம்முடைய பிள்ளைகளை குறித்து மற்றவர்கள் என்ன பேசுகிறாங்கன்றது தேவனுக்கு தெரியும். நம்முடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நம்மளோடு இருக்கிறார். அதனால் இந்த மனுஷங்க எதை பேசுகிறாங்களோ அது தேவனுக்கு நல்லா தெரியும். அவர் சாதாரணமானவர் கிடையாது. தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒன்றுனா பரலோகத்தை திரட்டி கொண்டு வந்து நிற்கிற தேவன். ஹல்லேலூயா! நம்ம அற்பமான ஆரம்பத்தின் நாளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அற்பமாக எண்ணுகிறவன் கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு உயர்வை தர விரும்புகிறார். அது நடக்கும். எனக்கு அன்பானவர்கள், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அற்பமானவனை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் அற்பமானவளை ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாற்றுகிற தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மற்றவர்கள் வியந்து உங்களை பார்ப்பார்கள். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க. ஹல்லேலூயா! மற்றவர்கள் வியந்து பார்க்கும்படி உங்கள் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவார். கவலைப்படாதீங்க. சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையின் தரம் அது கர்த்தர் உயர்த்துவார். கவலைப்படாதீங்க. பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள் ஊடுருவும், அது உள்ளே போகும். ஹல்லேலூயா! என்னை சிறந்தவனா மாற்றுவார், என்னை சிறந்தவளா மாற்றுவார். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா! உங்கள் ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் உங்கள் முடிவு சம்பூரணமாக இருக்கும். பாருங்க, வேதாகமத்திலே சகரியா என்ற புஸ்தகத்திலே தேவன் அழகாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? ஹல்லேலூயா! நம்மளை யார் அசட்டை பண்ணுறாங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். நம்மளை எப்படி தரை குறைவா பேசுகிறான் பாரு பின்னாடி, கர்த்தருக்கு நல்லா தெரியும். நம்மளை எவ்வளோ அவமானப்படுத்துறதுக்கு பின்னாடி அவன் வேலை செய்கிறான் பாருங்க, கர்த்தருக்கு நல்லா தெரியும். பாருங்க, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஊழியக்காரனாக, எந்த மனுஷன் அசட்டை பண்ணாலும் சரி, எந்த மனுஷி அசட்டை பண்ணாலும் சரி, உன்னை தலை நிமிரச் செய்கிற தேவன் ஒருவர் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எந்த மனுஷன் அசட்டை பண்ணாலும், எந்த மனுஷி என்னை அசட்டை பண்ணாலும், உங்களை அசட்டை பண்ணாலும், நம்மை தலை நிமிர வைக்கிற தேவன் ஒருத்தர் உண்டுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தலை மேலே கையை வைத்து சொல்லுங்க, என் தலை குனிவை அவர் மாற்றுவார், என்னை தலை நிமிரச் செய்வார், என் தலை எழுத்தை மாற்றுவார். ஹல்லேலூயா! உங்களை துக்கப்படுத்துறாங்களா?
உங்களை அவமானப்படுத்துகிறாங்களா? தலை குனிந்து அவமானத்தோடு கண்ணீரோடு வீடு திரும்பினீர்களா? உங்களுக்கு முக்கியத்துவம் தரவில்லையா? கவலைப்படாதிருங்கள். அசட்டை பண்ணினவன் அசட்டை பண்ணினவள் வியப்பாய் உங்களை பார்க்கும்படி தேவன் அந்த நல்ல ஓட்டத்தின் முடிவு, நல்ல ஓட்டத்தின் துவக்கம், நல்ல ஓட்டத்தின் ஆசீர்வாதத்தின் வாசலை தேவன் தம் பிள்ளைகளுக்காய் திறப்பார். அன்பானவர்களே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் கர்த்தருக்கு உண்மையாய் இருக்க இருக்க அந்த கர்த்தர் நமக்காக எப்பொழுதும் உண்மையாகவே நிற்கிற தேவன். ஹல்லேலூயா. உங்கள் அற்பமான ஆரம்பத்தின் நாட்கள் அதை மாற்றுவாருங்க, அதை மாற்றுவார். அதாவது இந்த வார்த்தைகள் விசுவாசிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். 2 பாவக்காய் தூக்கி வாய்க்குள்ளே போட்டால் அது மென்று உள்ளே முழுங்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அது உள்ளே போனால் அந்த பாவக்காய் நிறைய நல்ல வேலைகளை செய்யும். இப்போ நிறைய நல்ல மருந்து ஏன் கசப்பாக இருக்குதுன்னா அது உங்கள் உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுக்குற ஒன்று. அந்த மாதிரி என்னடா அது வாழ்க்கை இப்படி போகுது, இந்த நிலைமையில் இருக்கு, கர்த்தர் இப்படி பேசுகிறாருன்ற ஒரு வார்த்தையை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு கசப்பான மாத்திரை போல தாங்க இருக்கும். ஆமென். விசுவாசிங்க. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்தவான்களுக்கு வேதாகமத்தில் அதை சொன்னார், அப்படி நடந்தார்கள், செய்தார். அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறார், நாம் நடக்கும் போதும் அதை செய்வோம். உங்கள் அவிவிசுவாசம் என்ன தாக்காதபடி நீங்க பார்த்து கொள்ளுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, இந்த லேயாள், இந்த ராகேல் கண்ணுக்கு அவள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். தேவன் முடிவில் இந்த லேயாளை தேவன் ஆசீர்வதித்தார். இந்த அன்னாள், இந்த பெண்ணினாள் கண்ணுக்கு முன்னாடி இந்த அன்னாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். தேவன் இந்த அன்னாளை ஆசீர்வதித்தார். தாவீது தன் சகோதரனுக்கு முன்பதாக, தன் தகப்பன் வீட்டாருக்கு முன்பதாக அற்பமா எண்ணப்பட்டார். ஆனால் முடிவிலே தேவன் தாவீதை சிறந்தவனாய் மாற்றி அவரை உயர்த்தி ஆசீர்வதித்தார். இப்படி லேயாளுக்கு செய்த தேவன், அன்னாளுக்கு செய்த தேவன், தாவீதுக்கு செய்த தேவன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயம் உங்களுடைய அற்பமான நிலைமையை அவர் மாற்றுவார். உங்கள் அற்பமா இப்போ போய்கொண்டிருக்கிற அற்பமா, இன்னும் பிரதர் நான் கொடுக்குற அளவுக்கு கூட இல்லை, நான் இன்னும் வாங்குகிற நிலைமையிலே தான் நான் இப்படி இருக்கிறேன், கவலைப்படாதீங்க. இவை மாறும், இவை மாற்றுவார். வீட்டில் கொஞ்சம் இருக்கு பிரதர், இந்த நிலைமை மாறாதா? நிச்சயம் மாறும். நம் தேவன் மாற்றுவார், நம் தேவன் மாற்றுவார், அதை செய்வார். அவர் சொல்ற தேவன் மாத்திரம் அல்ல, அவர் செய்து காட்டுகிற தேவன். எனக்கு அன்பானவர்களே, அந்த நிலைமையை அவர்களுக்கு மாற்றின அதே கர்த்தர் இன்றைக்கு உங்கள் நிலைமையும் மாறும்படி இயேசு உங்களுக்கு உதவி நிச்சயமாய் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க உடைந்து போகும் போதெல்லாம் சொல்லணும். உங்களை மற்றவர்கள் இழிவாக குத்தி பேசும்போதெல்லாம் உங்கள் இருதயத்தில் சொல்லணும். அவங்க கிட்ட போய் சட்டையை பிடிச்சி நின்று சொல்லக்கூடாது. உங்கள் இருதயம் உடையும் பொழுது நீங்கள் உங்களை பார்த்தே முதலாவது சொல்லிக் கொள்ளணும், என்னுடைய ஆரம்பத்தை காட்டிலும் எனக்கு ஒருத்தர் சம்பூர்ணத்தை தருவார், எனக்கு ஒரு சம்பூர்ணமான முடிவை தருவார், இவங்க முன்னாடியெல்லாம் என்னை தலை நிமிரச் செய்வார்னு உங்களை நீங்களே இந்த உடைந்து போனதை பார்த்து பேசி பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கு வேற யார் இருக்கா? யாருடைய வார்த்தையும் நம்மளை பலப்படுத்தாது. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் பேசுகிற வார்த்தை தான் ஜீவனும் பலனுமா இருக்கிறது. சில நேரங்களிலே நம்முடைய உணர்வுகள் அந்த உணர்வுகள் மூலமாகவே கர்த்தர் நம்மளோடு பேசுவார். அப்போ நீங்களே உங்களுக்குள் அதை பலப்படுத்தி கொள்ளுகிற அந்த வார்த்தையை சொல்லணும். அப்படியே சொல்லும் பொழுது அந்த வார்த்தை ஆவியானவர் அதை, அந்த விசுவாசத்தை பார்த்து நமக்கு பலனை தருகிற தேவன். பாருங்க, ஒரு உலகத்தான் ஒரு மனுஷன், நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒரு ரெஸ்டாரண்ட் பற்றி நல்லா கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த KFC என்கிற ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளிலும் அது பிரபலமான ஒரு உணவு ஊடகம். பாருங்க, இந்த KFC அதனுடைய முழு பெயர் பார்த்தீங்கன்னா கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன், அதனுடைய முழு பெயர். பாருங்க, இந்த KFCயை அவர் அந்த ஸ்தாபனர் அவர் துவங்கும் போது நீங்கள் அவரை எங்கே பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா KFC ரெஸ்டாரண்ட்லேயும் நீங்கள் வாங்குகிற எந்த உணவில் இருந்தாலும் அவருடைய ஃபோட்டோ அதில் ஒட்டி இருக்கும், ஒரு தாத்தா படம் ஒட்டி இருக்கும். பாருங்கள்,
நீங்கள் எந்த கேப்ஸில் போனாலும் நீங்கள் ஒரு சாதாரண ஒரு ஃப்ரைட் சிக்கன் வாங்கினாலுமே அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தாவுடைய படம், ஒரு வயதான ஒருத்தருடைய படம் வந்து அதில் போட்டிருக்கும். அவர் தான் இந்த கேஎஃப்சியினுடைய ஸ்தாபனர். அவர் பாருங்க, அந்த சிம்பிள், அவருடைய முகத்தின் சிம்பிளை தான் அவருடைய ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற எல்லா உணவகத்தினுடைய கவர்ஸ்லையும் காணப்படும். பாருங்க, அவருடைய பெயர் காலனல் சாண்டர்ஸ் அப்படின்னு அவருடைய பெயர். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்து நான் படித்து வியந்து போன ஒரு காரியம் என்னன்னா, இவர் இந்த பிஸ்னஸை துவங்கும் போது எல்லாரும் எப்படி பார்த்தாங்க தெரியுமா? அற்பமாக பார்த்தாங்க. இவர் இந்த பிஸ்னஸை துவங்கும் போது எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. இவர் இந்த பிஸ்னஸை செய்யும் போது பைத்தியகார மாதிரி ஒரு உருப்படாத ஒரு வேலையை செய்ய துவங்கியிருக்கான்னு சொல்லி அவர் இருதயத்தை உடைத்தாங்க. ஆனால் அந்த ஒரு மனிதன் அந்த வார்த்தைகள் எல்லாம் வாங்கி கொள்ளவே இல்லை. பாருங்க, அவர் எத்தனை முறை தோற்று போனார் என்று நீங்கள் தெரிந்தால் வியப்படுவீர்கள். நம்மள எத்தனை முறை ஒரு விஷயத்தை முயற்சி செய்வோம்? 1, 2, 3 முறை. அதுக்கப்புறம் போடான்னு அதையே விட்டுடுவோம், அந்த ஜபத்தையும் விட்டுருவோம், கர்த்தர் சொன்ன அந்த விஷயத்தையும் மறந்துட்டு நம்ம வாட்டுக்கு எங்கேயோ ஒரு வழியில் போயிடுவோம். ஆனால் இந்த காலனல் சாண்டர்ஸ் இவர் எத்தனை முறை இவருடைய பிஸ்னஸினுடைய துவக்கத்தின் ஆரம்பத்தில் தோற்று போனார் தெரியுமா? 1009 முறை. 1009 முறை இவர் தோற்று போனார். இவர் இந்த பிஸ்னஸை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி முயற்சி செய்த வயது பார்த்தீங்கன்னா 65 வயது, 65 இயர்ஸ். அந்த 65 வயசில் பாருங்க, அவர் துவங்கும் போது, அவர் பெருசாக பண்ணணும்னு அவர் நினைக்கும் போது 1009 டைம்ஸ் அவர் வாழ்க்கையில் அவர் முயற்சி தோற்கடிக்கப்பட்டது. ஏன்னா அந்த கடைக்குரிய அந்த உரிமை கிடைக்காமல் அலைய விட்டாங்க. அந்த உரிமை கிடைக்காம நிராகரிக்கப்பட்டார். அப்போ 1010வது முறை அவருக்கு உரிமைகள் கிடைக்குது. அந்த கடையை நடத்தலாம், இந்த உணவை மக்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி அந்த உரிமையை அந்த இடத்துல, இந்த நாட்டில் கொடுக்குறாங்க. அன்பானவர்களே, நடந்தது என்னன்னா, அதை சாப்பிட ஆரம்பித்தவங்க அதுக்கு பயங்கர டேஸ்டாக இருக்குதுன்னு சொல்லி அது எல்லா நாடுகள் முழுவதும் கடந்து சென்று இன்றைக்கு வரைக்கும் அந்த கேஎஃப்சி அப்படின்னா அது ரொம்ப பாப்புலராக காணப்படுது. நான் யோசித்து பார்க்கிறேன், ஒரு மனுஷனுடைய முயற்சியே இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னா, இன்றைக்கு விழுந்து போய் தோற்று போய் கிடக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து தேவன் பேசுகிற இந்த வார்த்தைகள் நமக்கு எவ்வளவு பெரிய வெற்றியை தரப்போகிறது என்பதை நான் யோகித்து பார்க்கிறேன். அன்பானவர்களே, அவர் விழுந்து போய் கிடக்கிற, தோற்று போய் கிடக்கிற உங்களோடு பேசுகிற இந்த வார்த்தை தான் நம்மளை எழும்பச் செய்ய போகிறது, நமக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறது. அந்த மனிதன் கர்த்தரை அறிந்தாரோ இல்லையோ, ஆனால் அவருடைய முயற்சிக்கு பெரிய ஒரு வெற்றி 1009 முறை தோற்று அவருக்கு கிடைக்கும்னா, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் நாம் திரும்ப எழுந்திருப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா! அவன் இப்படி பேசிட்டான், அவன் இப்படி பேசிட்டான், ரொம்ப நேசிச்ச உறவு இப்படி பேசிருச்சேன்னு சொல்லி சுக்கு நூறா உடைஞ்சு போய் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. தோல்விகள் உங்களை சுக்கு நூறா உடைக்கும், உண்மை. ஆனா கர்த்தரின் வார்த்தை உடைந்ததை, விழுந்ததை அவனை திரும்பியும் மறுபடியும் எழும்பச் செய்கிற ஒரு வல்லமை பெற்றது. விழுந்த நீதிமான அவர் எழுப்புவாருங்க. உடைஞ்சிட்டீங்களா? அவங்க பேசுனதை பார்த்து எல்லாம் இனிமேல் இவன் முன்னாடி இவன் வந்தாலே நான் அப்படியே போயிடுவேன், கிளம்பி என் முகத்தை கூட காமிக்க மாட்டேன்னு சொல்லி அவமானம். கர்த்தர் பாருங்க உங்க அற்பமான நிலையை மாற்ற போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் அற்பமான நிலை மாறப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
உங்கள் பிஸ்னஸில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சந்ததியில், உங்கள் பிள்ளைகள், உங்கள் சரீர சுகத்தில் உங்களுக்கு வர வேண்டிய அத்தனை நன்மையிலும் ஆசீர்வாதத்திலும் சரி, உங்களை இழிவாக அற்பமாக பேசுகிறாங்களா, பார்க்குறாங்களா, உனக்கு ஒரு புழுவை மாதிரி உன் உறவினர்கள் நினைக்கிறாங்களா, இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இந்த புழுவை தூக்கி சுத்தம் பண்ணி உயர்த்த ஒரு தேவன் இருக்கும் பொழுது நாம் ஒரு நாளும் கலங்கக்கூடாது. நம் தேவன் பெரியவராயிருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? ஒரு காலோனல் சாண்டர்ஸ் எத்தனை மனிதர்கள் அவரை பேசினாலும் அவருடைய இலக்கு என்ன தெரியுமா? நான் துவங்கின இந்த காரியத்தில் ஜெயம் வர வரைக்கும் உழைப்பேன். இன்னைக்கு சபை என்ன முடிவெடுக்கணும் தெரியுமா? அந்த ஜெயத்தின் கொடி எனக்கு வர வரைக்கும் தேவ சமூகத்திலே நான் காத்திருப்பேன், ஜெபிப்பேன், உபவாசிப்பேன். எத்தனை தோல்வி வந்தாலும் ஜெபிக்கிறத நான் நிறுத்த போறது கிடையாது. ஏன்னா என் ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும், என்னுடைய முடிவை தீர்மானித்திருக்கிறவர் தேவன். அந்த தேவன் எனக்கு நல்லதை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தோல்வியை பார்த்து பேசுங்க, உடைந்ததை பார்த்து சொல்லுங்க, பலவீனத்தை பார்த்து பேசுங்க. மனுஷங்க இருதயம் உடையிற மாதிரி பண்ணால தூக்கி போட்டு இருதயத்தை தட்டி சொல்லுங்க, என் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் என் முடிவு சம்பூரணமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. தேவன் பாருங்க, என்ன முடிவுகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க? என்ன முடிவு வரணும்னு நினைக்கிறீங்க? ஐயோ, இந்த மாதிரி முடிவு வந்தா நல்லா இருக்கும், என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்தா நல்லா இருக்கும், என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஜீவியத்தில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். சில முடிவுகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க. தேவன் பாருங்க, நீங்கள் எதிர்பார்த்த அந்த நல்ல முடிவுகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தரப்போகிறார். நீங்கள் வாஞ்சித்தபடியே அந்த முடிவுகள் வரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் எதிர்பார்த்த முடிவை கர்த்தர் எனக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க, அவை தீமைகள் அல்ல, அவை சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறீங்களா சில முடிவுகள்? தேவன் பாருங்க, அதுல ஜெயமான முடிவை தருவார். பாருங்க, நம்முடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது அந்த ஒரு, அதாவது சிலருடைய எதிர்பார்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கடலுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஷர்ட் பட்டனை போட்டால் அது திரும்ப எடுக்க முடியுமா? அந்த கடல் எவ்வளோ பெருசு. அந்த மாதிரி இந்த எதிர்பார்ப்புகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அது சின்னதாக விசுவாசிக்கிற ஒரு இருதயம் நம்மக்கிட்ட இருந்தது என்றால், நான் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகளை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் மன விருப்பத்தின்படி ஒரு நல்ல முடிவுகளை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். உங்கள் அற்பமான காலகட்டத்தில் எந்த மனுஷனும் நம்மளோடு கூட நிற்க மாட்டான். ஆனால் நிற்கிற அந்த கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு, நீ என்ன காரியங்களை கேட்டாயோ அதை நான் இன்றைக்கு உனக்கு தருகிறேன். நீ எதிர்பார்த்த முடிவை அதை நான் உனக்கு தருகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, அண்ணால பார்த்து எலி சொன்னார், கர்த்தருடைய வார்த்தை வந்தது, நீ சமாதானத்துடனே போ, நீ தேவன் கிட்ட கேட்ட அந்த விண்ணப்பத்தை அவர் உனக்கு கட்டளையிட்டார் அப்படின்னும் போது அடுத்த வசனம் என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் அந்த அண்ணாளுக்கு அந்த பேர்டனே இல்லையாம். ஏன் தெரியுமா? அந்த பாரம் நம்ம கிட்ட மட்டும் இருந்தாதான் மன உளைச்சலை கொண்டு வரும். எப்போ இந்த பேர்டனை கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டு நான் அதை டேக் ஓவர் பண்ணிக்கிறேம்மான்னு அவர் சொல்கிறாரோ, நம்ம அப்போ ஃப்ரீயாக ஆயிடணும். ஏன்னா மற்றதை தான் மகளுக்காக தகப்பன் பார்த்து கொள்வார், மற்றதை மகனுக்காக தகப்பன் பார்த்து கொள்வார்.
அவர் சொல்றாரு, நீ எதிர்பார்த்த நல்ல முடிவுகளை நான் உனக்கு வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 18-19. Genesis 37:18-19. அவர்கள் அவரை தூரத்தில் வரக்கண்டு அவர் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவரை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். பாருங்க, இந்த இடத்துல நல்ல கவனிங்க. வேதாமத்தை கீழே வைத்துக் கொள்ளுங்கள் அன்பானவர்களே. நமக்கு டைம் இல்லாதனால நான் அப்படியே போகிறேன். பாருங்க, தோத்தான் என்கிற ஒரு இடம். அந்த தோத்தான் என்கிற இடத்துல இந்த சகோதரர்களை தேடி யோசேப்பு கடந்து வரார்னு வேதம் சொல்லுகிறது. இந்த தோத்தான் என்கிற இடத்திலே சகோதரர்களை தேடி இந்த யோசேப்பு கடந்து வருகிறார். இப்போ இந்த யோசேப்பு தூரத்தில் வருகிற கண்டு இந்த சகோதரர்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. கவனிங்க, இவனை எப்படியாவது தூரத்தில் வரதை கண்டு கொலை செஞ்சு ஒரு சதி யோசனை பண்ணுறாங்க. சதி யோசனையை பண்ணி எப்படியாவது இந்த யோசேப்பை கொன்று இந்த குழியில் ஒன்றில் போட்டுட்டு ஏதாவது ஒரு துஷ்ட மிருகம் பட்சித்து போட்டுறது அப்படின்னு சொல்லிடலாம், நம்ம சாகடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பிளானை பண்ணுறாங்க. ஒரு சதி யோசனை பண்ணுறாங்க. எனக்கு அன்பானவர்களே, அப்போ தேவன் ஒரு வார்த்தையை எனக்கு தெளிவாய் காண்பித்தார். அதில் ஒருவன் சொல்லுகிறான், ஒரு சகோதரன், சொப்பனக்காரன் வரான்ப்பா, அவன் சொப்பனம் எப்படி முடியும்னு நான் பார்க்கிறேன். அவன் சொப்பனம் எப்படி முடியும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம்ப்பா. நீங்கள் இந்த வார்த்தையை தேவன் தெளிவாய் நேற்றைக்கு எனக்கு காண்பித்தார். யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பை கொலை செய்ய நிர்ணயிச்சாங்க, பகைத்தாங்க, குழிக்குள்ள போட நியமிச்சாங்க. ஒரு வார்த்தையை விட்டானுங்க பார். அந்த வார்த்தை தான் தேவன், அது என் மகன் அல்ல, என்னை பார்த்து பேசுகிறான் என்பதை அவர் எடுத்துக்கொண்டார். அந்த வார்த்தை தான் எப்படி முடியும்னு பார்ப்போம். எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம்மளை குறித்து வைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டம், அது குடும்பமாக இருந்தாலும், சகோதரனாக இருந்தாலும், சகோதரியாக இருந்தாலும், உறவினர்களாக இருந்தாலும் எவனுக்குமே புரியாது. ஏனால் அழைத்த அழைப்பும் அந்த நோக்கமும் தனிப்பட்ட விதத்திலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறது உங்களுக்கே முதல்ல புரியாது. நல்லா கவனிங்க. அவங்க சொன்னாங்க, எங்களை நீ ஆளப் போகிறாயா அப்படின்னு சொல்லி அவங்கள யோசேப்பு அவங்க முழுவதும் பகைத்தார்கள். எப்படி முடியும் பார்ப்போம், உன் சொப்பனம் எப்படி முடியுதுன்னு பார்ப்போம், உன்னை கொன்னு இந்த குழியில போட்டா உன் சொப்பனம் எப்படி நிறைவேறுதுன்றத பார்ப்போம் அப்படின்னாங்க. நான் யோசித்து பார்த்தேன், கர்த்தர் யோசேப்பினுடைய நிலைமையை அப்போ மாத்தினாரா அப்படின்னா, அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை அற்பமாக மோசமாக ஒரு நிலைமையில் தான் இருந்தது. அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. அவருடைய ஆரம்பம், அவருக்கு குழிதான் வந்தது. அவருடைய அற்பமான ஆரம்பத்தில் எகிப்தில் அடிமையாத்தான் கிடக்கிறார். அவருக்கு அற்பமான ஆரம்பத்தில் அவர் செய்யாத ஒரு தவறுக்கு அவர் பழிய போடுறாங்க. அற்பமான ஆரம்பத்தில் அவருக்கு சிறைச்சாலையினுடைய அந்த தண்டனையும் கிடைக்குது. ஆனால் நான் யோசித்து பாருங்க அன்பானவர்களே, கர்த்தர் ஒரு வார்த்தையை யோசேப்பை பார்த்து சொன்னதை தேவன் மறக்கவில்லை. அது என்ன தெரியுமா? சொப்பனகாரன் வராம்பாரு, இவனை முடிச்சு இந்த குழிக்குள்ள போட்டோம்னா இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்ப்போம். நல்லா கவனிங்க. இதுதான் தேவன் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு சேலஞ்ச். ஏன்னா முடியாத ஒருத்தனை வச்சு தான் அவர் முடிப்பார் மகிமையா. நடத்த முடியாத மந்த நாவுடைய மோசையை வைத்து தான் 40 வருஷம் நடத்தினார் தேவன். விசுவாசமே இல்லாத கிதியோனை வைத்து தான் அப்படிப்பட்ட பெரிய சத்துருவா இருந்த ஒரு கூட்டத்தை தேவன் நிர்மூலமாக்கினார்.
பயந்து எப்படா அடுத்து நடப்போம்னு சொன்ன யோசுவாவை வைத்துத்தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். இப்போ தேவன் இவ்வளவு காரியங்களையும் யார் மூலம் செய்வார்? அற்பமான ஆரம்பம் இருக்கிற ஒரு மனிதனுடைய கொண்டு தான் தேவன் செய்வார். அப்படித்தான் இந்த யோசேப்புக்கும் ஒரு புறம் குழி, இன்னொரு அடி அடிமையா இருக்கிறார், இன்னொரு அடி தவறான பழி வருது, இன்னொரு அடி அவர் சிறைச்சாலையிலே பண்ணாத தவறுக்காய் பழியை போட்டுக்கொண்டு அப்படியாய் மனிதர்கள் நிமித்தம் அவர் உடைந்து போய் இருந்தார். நான் யோசித்து பார்க்கிறேன், அங்கே அவர்கள் சகோதரர்கள் சொன்னாங்க, இவன் சொப்பனம் எப்படி முடியும்னு பார்ப்போம். பாருங்க, கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா? எப்படி முடியும்னு சொன்ன அந்த சகோதரர்கள் யோசேப்பின் காலுக்கு கீழே வந்து எங்களுக்கு தானியத்தை கொடுங்கன்னு கேட்கிற அளவுக்கு கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றினார். தானியத்துக்காக, அவ யோசேப்புன்னு தெரியலனாலும் தானியத்துக்காக அந்த கானான் தேசத்தில் இருந்த மனிதர்களோடு கூட பிரயாணப்பட்டு வந்த அவர்கள் யோசேப்பின் காலுக்கு கீழ் விழுந்தார்கள். அன்பானவர்களே, சாதாரண அற்பமான ஆரம்பத்தின் நாளாக இருந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தினுடைய துவக்கம் எப்படி இருந்ததுன்னா அது சம்பூரணமாய் காணப்பட்டது. பாருங்க, அவர் சந்ததியே பார்க்காத ஒரு ஆசீர்வாதம். அவங்க பிஃபோர் ஜெனரேஷன்ல ஒரு பரிசுத்தவான்களும் தொடாத சிங்காசனத்தை தேவன் இந்த யோசேப்புக்கு கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, அற்பமாய் யோசேப்பை பார்த்தாங்க பாருங்க. அவங்க எல்லாம் யோசேப்புடைய காலுக்கு கீழே முகங்குப்புற தரையில் விழுந்து மரியாதை செலுத்தினார்கள். அந்த நேரத்தில் கர்த்தர் நினைச்சிருப்பார், பார் எப்படி உன் சொப்பன் நிறைவேறுதுன்னு பார்ப்போம்னு எவ்வளவு அற்பமா பேசுனீங்க, என் மகனை நான் கொண்டு வந்து நிறுத்தினேன் பாரு. கர்த்தர் கர்ச்சிக்கிற சிங்கமாய் அவர் சந்தோஷப்பட்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்கும் அப்படித்தான் செய்ய போகிறார், அப்படித்தான் செய்வார். ஹல்லேலூயா. சகோதரர்கள் பகைக்கட்டும், குழியில் போடட்டும், விற்கட்டும், பண்ணாத தவறு உங்கள் மேலே பண்ணட்டும், அடிமையாக கொண்டு போகட்டும், ஒரு ஆசீர்வாதத்துக்கு மாறாக ஆசீர்வாதம் இல்லாத அந்த வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும், நீங்கள் அதெல்லாம் பார்க்கவே கூடாது. நீங்கள் பார்க்க வேண்டியது எல்லாம் யாரை தெரியுமா? கர்த்தர் எனக்கு ஒன்று சொன்னார்னா அதை செய்கிறது, அவர் தூங்காமல் அதற்காக உழைக்கிற தேவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அற்பமான ஆரம்பத்தினால எவன் அசட்டை பண்ணாலும் அவனுக்கு சம்பூரணமான முடிவை கர்த்தர் கொடுக்க அவர் விரும்புகிற தேவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்படி உங்களுடைய முடிவும் கர்த்தரால் ஒரு உயர்வை உங்களுக்கு தருவார். அன்பானவர்களே, நீங்கள் கவலைப்படாதிருங்கள். அற்பமாக பார்த்தவெல்லாம் முகங்குப்புற தரையில் விழுந்து தானியம் கொடுங்கயான்னு கேட்குற அளவுக்கு எப்படி நடக்கும்னு பார்ப்போம்னு சொன்ன அந்த சூழ்நிலை மாறி அவங்க சொன்னபடியே, தேவன் காட்டினபடியே அந்த சொப்பனம் நிறைவேறுகிறது. எனக்கு அன்பானவர்களே, சொல்லட்டுமா, உங்களை பார்த்து எவ்வளவு இழிவாக வேணா பேசட்டும், எவ்வளவு இழிவாக பேசட்டும், உங்கள் தரிசனம், உங்கள் சொப்பனம், உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையின் எதிர்கால திட்டம், ஊழியம், உங்கள் குடும்பம், உங்கள் வேலை, உங்கள் பிஸ்னஸ், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால காரியம், எதை குறித்து எவன் அற்பமாக பேசினாலும் கவலைப்படாதீங்க. அதை குறித்து கவலைப்பட்டீங்கன்னா நீங்க சோர்ந்து போய் உங்களுக்குள் அவிவிசுவாசம் வந்து நீங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு வழி விலகி இழுத்து செல்லப்படுவீர்கள். நீங்கள் பார்க்க வேண்டியது இல்லைன்னா, எனக்கு முற்பிதாக்களாய் வாழ்ந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்து கடைசியில் அவர் சொன்னதும் நடக்கும்னா எனக்கும் நடக்கும், எனக்கும் அப்படி நடக்கும், எனக்கும் தேவன் செய்வார், எனக்கும் ஒரு சம்பூரணத்தை முடிவிலே தருவார் என்பதை நீங்கள் கர்த்தரை, அந்த அவிவிசுவாசம் உங்கள் வாழ்க்கையிலே வரும் பொழுது நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். சும்மா உடஞ்சி போய் உக்காந்து அழுகிறதுனால ஒரு பிரச்சனையும் வராது. உடஞ்சி போய் உட்காந்து ஓன்னு கத்துறதுனால ஒரு பிரயோஜனமும் வராது. நீங்கள் பட்ட கஷ்டத்தை ஒரு 100 பேர்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி உங்கள் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் கொட்டினாலும் ஒரு மகத்துவமான மகிமையும் நடக்காது. தேவன் உங்களை பார்த்து இழிவா சத்துருக்கள் பேசுகிற வார்த்தைகளை
நீங்கள் மறந்து போகலாம். கர்த்தர் ஒரு நாளும் மறந்து போகிறவர்கள் அல்ல. அந்த தேவன் என் மகளை பார்த்து நீ பேசுனியா, என் மகனை பார்த்து நீ பேசுனியா, நான் அவளை உயர்த்தி காட்டுறேன்னு சொல்லி தேவன் ஜெயத்தின் துவக்கத்தை அவங்களுக்கு நம் பிள்ளைகளுக்கு கொடுப்பார். உங்கள் ஆரம்பம் அற்பமாக இருக்கிறத குறித்து கவலைப்படாதீங்க. நம்ம முடிவு சம்பூர்ணமான மகிமையைத்தான் தேவன் தருவார். அதனால தான் சாலமோன் இப்படியாய் சொன்னார், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கிறது, அது வீண் போகாது. பக்கத்தில் திரும்பி, உங்க நம்பிக்கை வீண் போகாது. உங்க முகம் வெட்கப்படாது. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எதிர்பார்த்த முடிவை தருவார், மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். உங்கள் நம்பிக்கையும் வீண் போகாதபடி இறைவன் காத்து கொள்ளுவார். சிலரை நம்பி 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 ஏமாந்து போய் உடஞ்சி போய் இருக்கிறீங்க. நான் சொல்லட்டுமா, அவளை நம்பாதீங்க, அவளை விட்டுருங்க. கசப்பான எண்ணத்தையும் அவங்க மேலே நீங்கள் வச்சுக்காதீங்க. எனக்கு இதை செஞ்சல, நான் உனக்கு திரும்ப செய்கிறேன், எதுவுமே தேவையில்லை. எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க அன்பானவர்களே. உள்ளத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி எறிந்து, என் ஆண்டவர் என் நிலைமையை மாற்றுவார், என் கர்த்தர் என் தரித்திரத்தை மாற்றுவார், இந்த தேவன் என்னை கடனில் நிலைமையை மாற்றுவார், என் தேவன் எனக்கு இந்த பலவீனத்தை மாற்றுவார், என் பிள்ளைகள் வாழ்க்கையை தொடுவார். எங்களை அற்பமாக பார்க்கிறவங்க முன்னாடி கர்த்தர் செய்வார். யோசேப்புக்கு செய்தார், லேயாளுக்கு செய்தார், தாவீதுக்கு செய்தார், அன்னாளுக்கு செய்தார். அதே கர்த்தர் எனக்கும் செய்வார்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் செய்வார் அன்பானவர்களே. கர்த்தரை நம்புங்க. அவர்கள் உங்களுக்கு நல்ல துவக்கத்தை ஏற்படுத்துவார். அந்த துவக்கத்தை பிளஸ் பண்ணுவார். அந்த பிளஸ்ஸிங்கை சம்பூரணப்படுத்துவார். அதை தேவன் செய்ய வல்லவர் அன்பானவர்களே. பாருங்க, தேவன் நம்மளுடைய எந்த விஷயத்தை நம்ம ஸ்டார்டிங் பண்ணுறதா இருந்தாலும் அதில் 10 பேர் ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்க தான் செய்வாங்க. அது 10 பேர் ஒரு நெகட்டிவாக சொல்ல தான் செய்வாங்க. நம்ம அதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது, நம்ம அதெல்லாம் பார்க்கவே கூடாது. நான் எதை செஞ்சாலும் என் தேவனுக்காக நான் ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயத்தை செய்வேன். அது எதிர்க்க இருக்கிறவன் என்ன பண்ணாலும் சரி, எதிர்த்து இருக்கிறவன் என்ன பேசினாலும் சரி, ஆண்டவருக்காக என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் செய்வேன். நாம் செய்யும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிபூர்ணமான நிலைக்கு வரும். அன்பானவர்களே, பாருங்க, இந்த ஊழியத்தை நான் துவங்கும் பொழுது பாருங்க, எத்தனையோ நாவுகள் என்னென்னமோ பேசினது. ஒரு ஊழியத்தில் ஒரு போதகர் ஊழியம் அப்படின்னும் போது அந்த ஆரம்பத்தினுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா, ஒரே ஒருத்தர் ஒரு பாசிட்டிவாக நம்மளை சொல்லி உற்சாகப்படுத்தினாங்களான்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியிலே அது கிடையாது. ஒரே ஒரு பர்சன், கர்த்தர் செய்வார், கர்த்தர் சொல்லிட்டார், அப்படி பலப்படுத்துவார், நிற்போம் அப்படின்ட்டு ஒரே ஒரு ஆள் கூட நம்மளை உற்சாகப்படுத்தவும் கிடையாது. அது என்னன்னா, டிஸ்கரேஜ் பண்ணி அவங்கள உட்கார வைக்கத்தான் ட்ரை பண்ணுவாங்களே தவிர இந்த உலகம் அதுதான் பண்ணும், நம்மளை உற்சாகப்படுத்தவே படுத்தாது. இதுவே ஒரு கெட்ட விஷயத்தை செய்ய போங்க, 25 பேர் கூட நிற்பான். ஒரு நல்ல விஷயத்தை செய்ய துவங்குங்க, ஒரு நாதி இருக்காது உதவுவதற்கு. ஹல்லேலூயா. பாருங்க, அப்படி தான் சபையை ஆரம்பிக்கும் போது என்னன்னு பேச்செல்லாம் பேசுனாங்க. சில ஊழியக்காரங்க என்னென்னமோ சொன்னாங்க, சில ஊழியக்காரங்க என்னென்னமோ சொன்னாங்க, காதுபட சொன்னாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, என்னென்னமோ செஞ்சாங்க. ஆனால் அந்த ஊழியக்காரரெல்லாம் இன்றைக்கி ஊழியமே செய்யலை, எங்கே இருக்கிறாருன்னே தெரியலை. அந்த ஊழியக்காரெல்லாம் இன்றைக்கி ஊழியமே செய்யலை. அந்த மாதிரி நம்மளுடைய ஆரம்பத்தினுடைய நிலைமையை பார்த்து அற்பமாக பேசுவாங்க பாருங்க. அது பார்த்தீங்கன்னா தேவன் அதை ஒரு பெரிய சேலஞ்சாக எடுத்துக்கொள்ளுவார். அதெல்லாம் தேவன் பாருங்க அப்படி நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அன்பானவர்களே, ஊழியத்தை துவங்கும் போதெல்லாம் பாருங்க, இங்கே இருக்கிற சில ஆத்துமாக்கள் குடும்பங்கள்லாம் பாருங்கள், நான் வரும்போதெல்லாம் அப்படியே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வரும்போதெல்லாம் ஒரு ஃபேன் இருக்காது. இங்கே இருக்கிற ஒருத்தவங்க தான் உட்காந்துட்டு அந்த உள்ள ஒரு ரூமுக்கும் இங்கே ஒரு ரூமுக்கும் ஒரு ஃபேன் வாங்கி கொடுக்கலான்னு ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க. இங்கே ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க தான் சபையினுடைய ஆரம்பத்தில் ஒரு பாயை வாங்கி கொடுத்தாங்க. அப்போது ஒன்றுமே இல்லை, ஒரு துவக்கம் ஒன்றுமே இல்லை. பட் ஆனால் தேவன் பாருங்கள் அந்த குடும்பத்தை கொண்டு வரார்.
அந்த குடும்பம் வந்து அங்கேருந்து வரும் பொழுது அவங்களுக்கு எத்தனையோ தடை, எத்தனையோ பேர் என்னென்னமோ டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் அத்தனையும் விட்டுட்டு ஒன்றுமே இல்லாத என் சபைக்கு தான் அவங்க வந்தாங்க. அப்படி இங்கே இருக்கிற ஆத்துமாக்கள் பாருங்க, எங்கேயோ ஒரு தொலைவில் இருக்கிறான். அவங்க ஒரு 50 சபையை தாண்டி தான் இங்கே வரணும். ஒன்றுமே இருக்காது, ஒரு சின்ன இடம், புழுக்கம், ஃபேன் கிடையாது, ஒரு ஸ்க்ரீன் கிடையாது, ஒரு மைக்கு கிடையாது, ஒரு பலிபீடம் கிடையாது, ஒரு ஒன்றுமே கிடையாது. அன்பானவர்களே, அந்த துவக்கத்திலையும் பாருங்க என் கூட கொஞ்சம் சப்போர்ட்டாக இங்கே இருக்கிற சில நல்ல குடும்பங்களை கர்த்தர் நிறுத்தினார். அதெல்லாம் என் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா நம்மளுடைய ஆரம்பத்தின் நாட்களை 1000 பேர் அசட்டை பண்ணாலும் அந்த கர்த்தருடைய அபிஷேகம் பெற்ற ஒரு 10 பேர் நம்மளோடு கூட நிற்க வைப்பார். அன்பானவர்களே, நான் சொல்லட்டுமா, எவன் அற்பமாக பேசினாலும் கவலைப்படாதீங்க, நம்ம முடிவு சம்பூரணமாக இருக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் ஆரம்பத்தில் நடத்தின அந்த விதத்தை மாத்திரம் எந்த உயர்வுக்கு போனாலும் மறந்துடாதீங்க. நம்மளை எங்கள் லெவலில் கர்த்தர் ரீச் பண்ண வச்சாலும் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து தேவன் செய்த ஒவ்வொரு அற்புதங்களை, ஒவ்வொரு காரியங்களையும் ஒரு நாளும் நீங்கள் மறந்துடக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பாருங்க, தேவன் அந்த காரியத்தை குறித்து பேசினார். இதெல்லாம் தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். சில உயர்வுகள்லாம் வந்துரு பாருங்க. சில ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு ஹார்ட் அட்டாக் போன வாரம், அவங்களுக்காக ஜெபித்தோம். பாருங்க, ஒரு அற்புதம் என்னென்னா, ஆன்ஜியோ பண்ணணுன்னாங்க, அவங்களுக்கு ஆன்ஜியோ எதுவுமே இல்லாமல் அந்த குடும்பம் வீட்டுக்கே வந்துட்டுருக்குறாங்க. அப்புறம் நம்மளா ஃபோன் பண்ணி கேட்கும் போது தான் சொல்கிறாங்க, நான் சரியாயிடுச்சு பிரதர், ஜெபம் கேட்கப்பட்டது பிரதர், அவள் வீட்டுக்கு அமிச்சிட்டாரு பிரதர், ஊருக்கு போகிறோம் பிரதர் அப்படின்னுட்டு. ஒரு அம்மாவுக்கு ஒரு சொந்த தம்பியோட ஒரு பெரிய பிரச்சனை. அந்த தம்பி வந்து ஒரு விஷயத்தை பண்ணி அவர் சிறைச்சாலையில் போய் உக்காந்துட்டார். இந்த அம்மாவுடைய சொத்துக்கு சொந்த தம்பியே ஒரு அகைன்ஸ்ட். டெய்லி ப்ரேயர், டெய்லி ஜெபம், டெய்லி ஃபோன் கால். அதை பற்றி நம்மளா இப்போ ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட கேட்குறோம், பிரதர் அதெல்லாம் கர்த்தர் முடிச்சு கொடுத்துட்டாரு பிரதர், அந்த தம்பியெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லாமல் போயிட்டார் பிரதர். எல்லாமே நம்மளா கேட்குறதா இருக்கிறது. அன்பானவர்களே, பாருங்கள், இது ஏன் சொல்கிறேன் என்றால், சில ஆசீர்வாதம் வர வரைக்கும் கர்த்தர் 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 ஜெபம், சபை ஐக்கியம் தேவைப்படுது. ஆனால் அந்த ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா எந்த விதமான தொடர்பும் கர்த்தருக்கும் அவங்களுக்குமே இருக்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா! தேவனுக்கும் அவர்களுக்கும் இருக்க மாட்டேங்குது, சபைக்கும் அவர்களுக்கும் இருக்க மாட்டேங்குது. அப்படி அனுதினமும் நிறைய அற்புதம், நிறைய அதிசயங்கள் இந்த ஊழியத்தினுடைய ஜெபத்தின் மூலமாய், உங்களுடைய அந்த ஜெப உபவாசத்தின் மூலமாய் தேவன் செய்கிறார். எவனுக்குமே சொல்ல வாய் வரல போல. ஹல்லேலூயா! பாருங்க, நான் இப்படி பார்க்கும் பொழுது தேவன் ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையை எனக்கு காண்பித்தார். அந்த காண்பிக்கும் பொழுது பாருங்க, தேவன் செய்த நன்மைகளை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய இந்த உடன்படிக்கை பெட்டி இந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் ஒரு 3 மாதம் இருந்தது. அன்பானவர்களே, அப்போ கர்த்தர் இந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டை ஆசீர்வதித்தார் என்கிற செய்தி தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்போ ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் இருந்து தாவீதின் நகரத்திற்கு அந்த உடன்படிக்கை பெட்டி மகிழ்ச்சியோடு கொண்டு வரப்படுகிறது. கொஞ்சம் நல்லா கவனிங்க, இந்த இடம்தான் தாவீது இந்த உடன்படிக்கை பெட்டியை தாவீதின் நகரத்திற்கு கொண்டு வரும் பொழுது பலிகளை செலுத்துறார். அப்படியாய் அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறார். சணல் நூல் ஏபோத் அப்படின்னா அது சணல் நூலுடைய அந்த வஸ்திரம், அந்த நல்ல வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு முழு பலத்தோடு கர்த்தரை துதிக்கிறார். அவர் ரோட்ல நடனம் பண்றார். என் தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பரிசுத்தர்னு சொல்லி அவர் உற்சாகமாய் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துகிறார். ஆனா இப்போ அந்த அரண்மனையினுடைய பலகனி வழியில், அந்த பலகனி அந்த ஜன்னல் வழியா தாவீதனுடைய மனைவி மீகாள், சவுலுடைய மகள், இவள் பார்க்கிறாள். அன்பானவர்களே, நல்லா கவனிங்க, இந்த தாவீது ராஜா கர்த்தரை இப்படி உயர்த்துற விதம், இப்படி துதிக்கிற விதம், இப்படி மேன்மைப்படுத்துகிற விதம், இது அவருடைய மனைவி மீகாளுக்கு பிடிக்கவில்லை. தன் இருதயத்திலே தாவீதை, தன் கணவரை அவமதித்தாள். அப்படின்னா என்ன தெரியுமா? அவமானமா பார்த்தா. அந்த மனுஷன்
கர்த்தர் நல்லவர்னு சொல்றத, தேவன் பெரியவர்னு சொல்றத, ஐயோ உடன்படிக்கை பெட்டி பாவியாக ஏன் நகரத்துக்கு வருதே, அந்த தேவ பிரசனம் வருதுன்னு சந்தோஷத்தோடு துதித்து பலி செலுத்தி உடன்படிக்கை பெட்டி ஆசாரிகள் தூக்கி வரும் பொழுது அவர் கர்த்தருக்கு கத்தி கத்தி நன்றி சொல்றத அவருடைய மனைவியாகிய மீகாள், சவுலின் மகள் பாருங்க, இந்த மீகாளுக்கு பிடிக்கவில்லை. அப்போ இந்த மீகாள் தாவீதை பார்த்து ஒரு வார்த்தையை கேட்டாங்க, அற்ப மனுஷரில் ஒருவன் தாம் வஸ்திரத்தை கழற்றி போடுறத போல இந்த வேலைக்காரர்களுக்கு முன்பதாக வஸ்திரத்தில் உரிந்து போட்டிருந்த ராஜா எத்தனை மகிமைப்பட்டார் அப்படின்னா, மீகாள் கேட்குறாங்க, யோ நீ ஒரு ராஜாயா? எத்தனை சர்வன்ட்ஸ் கீழே வேலைக்காரங்க இருக்கிறாங்க, இவங்க முன்னாடி இப்படி வஸ்திரத்தை கழற்றி போடுறத போல ரோட்ல உக்காந்து கர்த்தர் நல்லவர், கர்த்தரை துதிக்கிறது, கர்த்தரை பற்றி போற்றுறது, அவர் எவ்வளவு பெரியவர்னு அசிங்கமா ரோட்ல நின்று கத்தி டான்ஸ் ஆடுறியே, உனக்கு வெக்கமா இல்லை? உனக்கு அவமானமா இல்லை? நீ ஒரு ராஜாயா? ஒரு எனக்கு அசிங்கமா இருக்குது ச்சே இப்படின்னு சொல்லி மீகாள் தாவீதை பார்த்து சொன்னாங்க. நம்மளா இருந்தா, நீங்களா இருந்திருந்தா ஒருவேளை வாய்களை பொத்தி கொண்டு போயிருப்பீங்க. ஆனா சொன்னது அவர் மனைவியா இருந்தாலும் தாவீது என்ன தெரியுமா சொன்னாரு? நான் இன்றைக்கு ராஜாதாமா, நான் கர்த்தரை துதித்து கர்த்தரைக்காக நடனம் பண்ணி மகிமைப்படுத்துறது உனக்கு வேணும்னா அவமானமா இருக்கலாம். நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? நான் தகுதி இல்லாத ஒரு ஆளு, நான் அற்பமா என் குடும்பத்திலேயே எண்ணப்பட்டவன், இன்னும் சொல்லணும்னா என் பார்வைக்கே நான் ரொம்ப அற்பமானவன். எனக்கு தெரியும் எனக்கு ஒரு தகுதியும் இல்லைன்னு. ஆனால் இன்னைக்கு உன்னுடைய தகப்பனை பார்க்கிலும் உன்னுடைய வீட்டில் இருக்கிற அத்தனை பேரை பார்க்கிலும் என்னை தலைவனா வைத்திருக்கிற அந்த கர்த்தருக்கு நான் இன்னும் அதிகமாக இப்பொழுது செய்ததை காட்டிலும் துதிப்பேன், உயர்த்துவேன், மேன்மைப்படுத்துவேன். சாதாரணமான ஆட்டுக்கு பின்னாடி ஓட்டத்தில், அப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தில் இருந்த சாதாரணமான என்ன ஆட்டு மந்தையிலிருந்து கர்த்தர் பிரித்தெடுத்து இன்னைக்கு இஸ்ரவேலின் சமஸ்துவத்திலும் ராஜாவா வச்சிருக்கிற என் தேவனை நான் இன்னும் துதிப்பேன்னு சொல்லி தேவன் செய்த அந்த அற்பமான ஆரம்பத்தின் நிலையை தாவீது உயர்த்தப்பட்டிருந்தாலும் மறக்காமல் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தினார். மகிமைப்படுத்தினார். நான் சொல்றேன் தீர்க்க தரிசனமா, கர்த்தர் உனக்கு செய்த அநேக அற்புதங்களை நீங்க என்ன தெரியுமா பண்ணுவீங்க? வர நாட்களில் சாட்சியாக கூட சொல்லாத ஒரு பாவியாக இருப்பீங்க. கர்த்தர் செய்த அற்புதம், கர்த்தர் உன் குடும்பத்துக்கு உனக்கும் செய்ய போகிற நல்ல மகத்துவமான மகிமைக்கு சாட்சி சொல்ல கூட ஒரு நாவும் வந்து தொலையாது. அந்த நாவு என்னென்ன கருமத்தையோ பேசும், ஆனால் கர்த்தர் செய்த நன்மையை உயர்த்தி பேசுறதுக்கு அந்த நாவே வந்து தொலையாது. ஹல்லேலூயா சொல்றேங்க. இந்த மீகாள் தேவன் எனக்கு காண்பிக்கும் பொழுது எனக்கு ஒன்றும் புரியலை, ஏன் தேவன் இதை சொல்றார்? அப்போதான் தேவன் சொன்னார், இந்த அற்பமான ஆரம்பத்தின் நாளை மாற்றின பின்பதாக இந்த தாவீதுடைய மனநிலைமை சபைக்கும் வந்தால் சபையும் அந்த மக்களும் அவர்கள் என்றென்றைக்கும் கர்த்தரோடு கூட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற நிலைமையில் இருக்க முடியும். அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த மீகாளை போல இந்த பாருங்க, அந்த மீகாள் சவுல் கையிலிருந்து தாவீதை தப்பு வச்சு ஜன்னல் வழியா இறக்கி விட்டு தாவீதை காப்பாற்றினது உண்மை. ஆனா இந்த கர்த்தரை துதிக்கிறத அவமானமா பார்த்ததுனால மீகாள் சாகுற வரைக்கும் கர்த்தர் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தரல அப்படின்ட்டு பைபிள் சொல்லுது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த மீகாளை போல நம்ம குடும்பத்தில் எவனாவது இருந்தானா இன்னைக்கு தாவீது சொன்னதை போல அந்த மீகாள் தலையை தட்டி கையை தட்டியாவது இப்படி செஞ்சிராதன்னு சொல்லி நீங்கள் தாவீது ஐயா செய்ததை போலவே நீங்கள் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. பாருங்க, ஒருவேளை இன்னைக்கு சபைக்கு வரும் பொழுது இந்த வேதாகமத்தை எடுத்துட்டு வர்றது பலருக்கு அசிங்கம். இந்த மீகாள் நினைக்கிற நினைப்பு மாதிரி தான். அதெல்லாம் அசிங்கமே படாதீங்க.
பைபிளை சுமங்க. பைபிளை அப்படி கௌரவமாக 4 பேர் பார்த்து, ஆமாம் இது எடுத்துகிட்டு போகுது, இது குடும்பம் இப்படி இருக்குது, இது நிலைமை இப்படி இருக்குது, எவன் எது பேசினாலும் இந்த வேதாகமத்தை சுமக்கிறதுக்கு மாத்திரம் அவமான அசிங்கத்தை பற்றாதீங்க அன்பானவர்களே. ஒவ்வொரு நாளும் எவன் இழிவாக பேசினாலும் சரி, இந்த வேதாகமத்தை சுமந்து கொண்டு வாங்க. அதை அசிங்கமாக மீகாலை போல எண்ணி விடாதிருங்க. சபைக்குள்ளே வந்து தலையில் அந்த ஸ்கார்ஃபை போடுறதுனால ஐயோ என் தலைமுடி களைஞ்சிருமே, பக்கத்தில் இருக்கிறவங்க ஷையாக இருக்குமே, அப்படி மீகாலை போல ஒரு நாளும் நினைத்து விடாதீர்கள் அன்பானவர்களே. கர்த்தர் பாருங்க, யாராவது நல்லா இருக்கீங்களா, எப்படி பண்ணீங்க, எப்படி இருக்கீங்க, எப்படி நடந்தீங்கன்னா, நான் நல்லா போனேன், நான் நல்லா பேசுகிறேன், நான் நல்லா வந்தேன்னு சொல்லுவாங்க. அதோட எந்த ஒரு வார்த்தையில் கூட கர்த்தர் கிருபை இருந்துச்சு பிரதர், கர்த்தர் செய்தார் பிரதர், கர்த்தர் எங்களுக்கு இதை சாத்திய பண்ணார் பிரதர், கர்த்தர் கிருபை, கர்த்தர் பெயரே சில பேர் வராது. ஏன்னா அது சொன்னாலே ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும். மீகாலின் நிலைமை தயவு செய்து விட்டுருங்க அன்பானவர்களே. சில பேர் ஜெபம் பண்ண சொன்னாலே ஐயோ ஜெபம் பண்ணுமா, அசிங்கமா இருக்கு பிரதர், எனக்கு ஜெபிக்கலாம் தெரியாது. சுவிசேஷம் சொல்ல சொன்னா எனக்கு சுவிசேஷம் சொல்லவே வராது, அசிங்கமா இருக்குது. ஆனா மற்ற காரியத்தெல்லாம் பேசுறத போய் பார்த்தீங்கன்னா ஊரையே வித்துருவாங்க. கர்த்தருக்கு மகிமைப்படுத்தும்படி சொல்ல சொன்னா பண்ண சொன்னா அசிங்கமா இருக்குன்னு பாருங்க. சில பேரெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஒரு கர்த்தருடைய வசனத்தை வைங்க அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஒரு கர்த்தரை பற்றி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி கண்டதை போடுறதை விட என் கூட இருக்கிற படிக்கிறவெல்லாம் என்னை கேவலமாக பார்ப்பான், சிரிப்பான். பாருங்க, இப்படியெல்லாம் பல இடத்துல மீகாலை போல குணாதிசயங்கள் நம்மையே அறியாமல் சபைக்குள் இருக்கிறவர்களுக்குள் காணப்படுகிறது அன்பானவர்களே. சில பேர் சாப்பாடு சாப்பிடும் போது பாரு ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் வெளியில் பாருங்க சாப்பாடு சாப்பிடும் போது இந்த பிள்ளைங்க அதில் ஒரு செகண்ட் ஸ்தோத்திரம் கர்த்தர் கொடுத்ததுக்காக நன்றி சொல்ல மாட்டான். ஏன்னா அது பண்ணும்போது எவனா பார்த்துறானா அசிங்கமாக இருக்குது. யோசிச்சு பாருங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு எங்கேயுமே அசிங்கம் பற்றாதீங்க. அது என்ன ஆகும்னா மீகாலின் நிலைக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, ஒரு ரோட்டில் இருக்கிற ஒரு பிச்சைக்காரங்கிட்ட போய் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு நமக்கு என்னன்னா ஐயோயோ அசிங்கமா, ஐயோ ரோடே பார்க்குது, நான் எப்படி அவங்ககிட்ட வாங்கி எடுத்துன்னு போய் கொடுக்கறது? என் கர்த்தருடைய விஷயத்தில், கர்த்தரை உயர்த்துறதுல, கர்த்தரை மேன்மைப்படுத்துறதுல எங்கேயுமே அசிங்கமாக நினைத்துறாதீங்க அன்பார்களே. நான் பலரிடம் சபையில் இருக்கிற பல குடும்பத்தாரோடு பேசும்போது நான் முக்கியமான வார்த்தையை எதிர்பார்ப்பேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பிரதர், தேவன் எவ்வளவு மகத்துவமான காரியங்களை செய்கிற பிரதர். உன் குடும்பத்தில் எந்த குடும்பத்திலும் அந்த வார்த்தை என்னன்னா தேடி பார்த்தாலும் காணலை. ஏன்னா அங்கே கர்த்தர் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன வருது தெரியுமா? அசிங்கம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் தயவு செய்து சொல்கிறேன், மலை கர்த்தர் நேற்றுக்கு என்னோடு பேசினதுனால இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் தாவீது மீகால் செய்த தவறை செய்யலை. உயர்த்தப்பட்டிருக்கிறாருங்க, ராஜாங்க ரோட்டில் போய் வேலை செய்கிறவங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை துதிக்கிறாருங்க. அந்த இருதயம் தெரியுமா? நான் இன்னைக்கு ராஜா மீகாலே என்னை எங்கிருந்து தூக்குனார் தெரியுமா? குப்பையில் இருந்து என்னை தூக்கி உங்க அப்பாவை காட்டிலும் உன் குடும்பத்தை காட்டிலும் இந்த அழுக்கு பிடிச்ச புழுவை கழுவி சுத்தம் பண்ணி சிங்காசனத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு. நீ என்னடானா இப்படி பேசுற? நான் இதை விட இன்னும் கர்த்தரை போய் துதித்து மகிமைப்படுத்தினேன்னு சொல்லி அந்த அற்பமான ஆரம்பத்தின் நிலையை மறக்காமல் பேசினதினால் சாகும் வரைக்கும் தாவீதுடைய சிங்காசனம் நிலைப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டது. கர்த்தரை இன்னும் மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை பெரிய வெற்றி வரணுமா, ஒரு பெரிய ஜெயம் சுதந்திரிக்கணுமா, மேன்மையான முடிவு வரணுமா, எதிர்பார்த்த ஆசீர்வாதம் நடக்கணுமா, from the bottom of the heartல இருந்து செய்யுங்க. முழு உள்ளத்தோடு கர்த்தரை தேடுங்க, முழு உள்ளத்தோடு கர்த்தரை நேசிங்க, முழு உள்ளத்தோடு கர்த்தருக்கு என்று கொடுங்க, முழு உள்ளத்தோடு சந்தோஷத்தோடு தேவாலயத்துக்கு வாங்க. சபைக்கு கடமைக்கு வராதீங்க அன்பானவர்களே. ஜெபம கடமைக்குன்னு செய்யாதீங்க, ஊழியம் சொல்றாங்கன்னு பண்ணாதீங்க. அவர் உங்களை நேசிக்கிறார், காப்பாற்றினார், பாதுகாக்கிறார், அவர் உண்மையா இருக்கிறார். அதற்காக நான் முழு உள்ளத்தோடு நான் செய்வேன் என்கிற தீர்மானத்தை நீங்கள் எடுக்க
இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய எல்லைகளை ஆசீர்வதித்து அவர் சமாதானத்தின் சம்பூரணத்தை, அந்த முடிவை, நமக்கு ஜெயத்தின் துவக்கத்தையும் முடிவையும் நமக்கு தருவார். ஆடுகளுக்கு பின்னாடி நடந்த தாவீதை இஸ்ரவேலை ஆளும்படி ராஜாவாய் வைத்த தேவன் அற்பமான ஆரம்பத்தின் நாட்களை யார் அசட்டை பண்ணாலும் அதிலே சம்பூரணமான முடிவை கர்த்தர் தர விரும்புகிறார். நாம் அப்படியே எழுந்து நிற்கலாமா? கர்த்தர் உங்களுக்கு சம்பூரணமான முடிவை தர விரும்புகிறார். உங்கள் நிலைமைகள் மாறும், ஜெயத்தை சுதந்தரிப்பீர்கள். அற்பமாய் பேசினவர்களுக்கு முன்பதாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். யோசேப்புக்கு மாறியது, தாவீதுக்கு அற்பமான நிலை மாறியது, லேயாளுக்கு அற்பமான நிலை மாறியது, அன்னாளுக்கு அற்பமான நிலை